மதுரை போடி லைன் பகுதியில் பால் வாங்க ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டி நடந்து சென்ற கல்லூரி மாணவியின் கை மீது ரயில் உரசியதில் கை துண்டாகியது. குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் தண்டவாளத்தை ஒட்டி பாதுகாப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், என்ன நடந்தது? நிச்சயமாக மதுரையில் பால் வாங்க ரயில்வே தண்டவாளத்தை கல்லூரி மாணவி கடக்க சென்ற போது மாணவி மீது தேனி ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் மாணவி கை இந்த நிலையில் சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். தண்டவாளத்தை ஒட்டி தடுப்புகள் அமைக்கவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மதுரை ரயில்வே நிலையத்திலிருந்து தேனி மாவட்டம் போடி செல்லும் ரயிலானது நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ரயில் இன்று காலை 8:20 மணிக்கு மேல் மதுரை பலகாநத்தம் போடி லைன் தண்டவாள பகுதியில் மதுரை போடி லைன் பகுதியைச் சேர்ந்த சோனியா என்ற கல்லூரி மாணவி பால்காக நடந்து சென்றிருக்கிறார். அப்போது ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டி மாணவி நடந்து சென்ற போது தேனி ரயிலானது தண்டவாளத்தில் சென்று பாதுகாப்பு கேட்டு அருகே வந்தபோது கை மீது திடீரென உரசி மோதியதில் நல்வாய்ப்பாக நொடிப்பொழுதில் உயிர் தப்பிருக்கிறார். ரயில் மோதியதில் கல்லூரி கை முழுவதுமாக நசுங்கி சேதமடைந்த நிலையில் மாணவி பரிதாபங்களுடன் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். நாள்தோறும் தேனி ரயில் சென்று வரக்கூடிய ரயில்வே தண்டவாள பகுதியில் பலகாநத்தம் ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து பொதுமக்கள் அலட்சியமாக ரயில்வே தண்டவாளத்தை கடப்பதால் விபத்துகள் அதிகரித்து வருகிறது. எனவே பொதுமக்கள் நடமாடக்கூடிய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்டவாளத்தை ஒட்டிய பகுதிகளில் பாதுகாப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.